தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்ஸ் கில் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லைன் கேட் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வீடியோ கேம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வரும். ஒரு வித்தியாசமான கற்பனை கலந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த உலகத்தில் கதாநாயகனுடைய அம்மா, கதாநாயகனுடைய தங்கச்சி இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஒரு கொடூரமான வில்லி, அதாவது தனக்கு பயப்படும் அப்படின்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி உருவாக்கி தனக்கு பிடிக்காதவங்களை கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரத்தனமான வில்லியும் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வில்லியினுடைய கொடூரத்தனத்தினால கதாநாயகனுடைய அம்மா, கதாநாயகனுடைய தங்கச்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலில் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு ரிவெஞ்சாக கதாநாயகன் எப்படி அந்த வில்லியை ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் பாய் கில் த வேர்ல்டு. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங், அதாவது ஒரு ப்ராப்பரான இடத்துல அந்த ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக அது ரிலேட்டடாக வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சிருப்பாங்க. அதே போல் கதாநாயகன் அந்த வில்லியை பழி வாங்குறதுக்காக தன்னைத்தானே அந்த ட்ரைன் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கேம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே ரொம்ப வேகமாக போகும். 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிரச்சனையாக பட்டது என்ன அப்படின்னா, இந்த படம் ரொம்ப வேகமாக போகிறதுனால நிறைய டீட்டெயிலிங்கான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக அந்த வில்லியினுடைய டீட்டெயிலிங், அந்த வில்லி எப்படி உருவானா, எதனால் அவ்வளோ கொடூரமான வில்லத்தனத்தை பண்ணுறா அப்படிங்கிற டீட்டெயிலிங்லாம் ரொம்ப இருக்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக இது ஒரு தரவான ஆக்ஷன் படம். ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வசனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.